الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العلي العظيم. இந்த ஹஜ் பயிற்சி மூலம் நிகழ்ச்சியின் தலைவரும் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஆமிர் கரீம் சாஹிப் அவர்களே, எனக்கு பின்னர் நமக்கெல்லாம் ஹஜ் உம்ரா சம்பந்தமாக பல அறிவுரைகளையும் தகவல்களையும் தருவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் எஸ்.எம். ரஃபீவுத்தீன் பாக்வி ஹசரத் அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய சகோதரர் அவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்லவிருக்கின்ற பாக்கியம் பெற்ற ஹாஜிமார்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவா செய்வதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சலாம் சொல்லியவனாக, ஜியாரத்துல் நபி என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதால் அது சம்பந்தமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என் உரையை முடிக்கவிருக்கிறேன். அல்லாஹுடைய கிருபையினால் அல்ஃபாயிஸ் ஹஜ் சர்வீஸ் என்கிற ஒரு நிறுவனம் இப்பொழுது கோவையிலிருந்து துவங்கப்படுவது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு இனிப்பான செய்தி. தலைவர் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு எத்தனையோ சர்வீஸ்கள், ஹஜ் சர்வீஸ்கள் உருவாகி வெறுமனே லாப நோக்கத்தை மட்டும் அவர்கள் கருதி தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இடையிலே இன்றைக்கு உதயமாகக்கூடிய இந்த அல்ஃபாயிஸ் ஹஜ் சர்வீஸ் என்பது லாபம் நோக்கம் ஒரு நோக்கமாக இருந்தாலும் ஹாஜிகளுக்கு முழுமையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முழுமையான ஒரு எண்ணம், திட்டம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தங்களுடைய தலைமை உரையில் அவர்கள் சுட்டிக்காட்டியதை நானும் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். சர்வீஸ், ஹஜ் சர்வீஸ் என்பது வெறுமனே பணத்தை மாத்திரம் குறிக்கோளாக வைத்து விடாமல் அழைத்து செல்லப்படுகின்ற ஹாஜிகளுக்கு முழுமையாக எந்த அளவுக்கு அவர்களுடைய மனம் குளிர அவர்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சேவை செய்திட வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுதலாக நான் வைத்து, ஜியாரத்துல் நபி என்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதால் அது சம்பந்தமாக சில தகவல்களை உங்களோடு நான் கூற விரும்புகிறேன். அருமையான ஹாஜிமார்களே, தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. என்னுடைய கபரை யார் ஜியாரத்து செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப், கடமையாகிவிட்டது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நாம் எத்தனையோ ஜியாரத்துக்கு போகிறோம், போயிருக்கிறோம். ஆனால் இந்த ஜியாரத் என்பது அகில உலக தலைவர் ரஹ்மத்துல் ஆலமீன் ஷஃபீஉல் முதுனிபீன் கியாமத்து நாளில் பாவைகளுக்கெல்லாம் ஷஃபாஅத் செய்யக்கூடிய, யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அறிவித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத்து செய்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக நாம் கருதி கொள்ளக்கூடாது. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பலர் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், உம்ராவுக்கு செல்கிறோம் என்று அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு உம்ராவை முடித்துவிட்டு மிக மிக சமீபத்தில் இருக்கக்கூடிய மக்கா மாநகரத்திலிருந்து மதீனா மாநகர் என்பது ஒரு 400 சொச்சம் கிலோமீட்டர் தூரம் தான். அந்த புனிதமான மண்ணுக்கு போய் அந்த ஊருக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யாமல் வருகின்ற ஹாஜிமார்கள், உம்ராவுக்கு செல்பவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன், அவர்கள் ஒரு மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அல்லாஹ் யாருக்கு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனவே ஜியாரத் நபி என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை. அல்லாஹ் நாட வேண்டும், நம்முடைய உள்ளத்திலும் அந்த நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு பக்கத்தில் போய் நின்று அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ஹபீபல்லாஹ் என்று மனம் குளிர நம்முடைய வாயார நம்முடைய முழு நாவுகளினாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற ஒரு பாக்கியம், அந்த நாட்டம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே எல்லா ஹஜ் சர்வீஸுகளும் ஒன்று சீக்கிரமாக சென்று விட்டால் மதீனா நகருக்கு போய் ஜியாரத்தை முடித்துவிட்டு பிறகு மக்காவுக்கு வருவார்கள். இன்னும் சில நிறுவனங்கள் மக்காவில் செய்ய வேண்டிய ஹஜ்ஜை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அவர்கள் ஹாஜிமார்களை அழைத்துக் கொண்டு மதீனா நகருக்கு வருவார்கள். எப்படியாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தின் மூலமாக, இந்த சர்வீஸின் மூலமாக செல்லுகின்ற உங்களுக்கும் அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு அருகில் போய் நின்று ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான், தர வேண்டும் என்று நாம் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, நீண்ட நேரம் பேசுவதற்கு எண்ணம் இருந்தாலும் முக்கியமான உங்களுக்கு தகவல்கள் ஹஜ் உம்ராவை பற்றி நான் விளக்கம் சொல்வதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதால் என்னுடைய உரையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் 3 பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் பிரயாணம் போகலாம். வேற பள்ளிவாசல்களுக்கு பிரயாணத்தை அந்த பள்ளியில் போய் தொழுக வேண்டும் என்று பிரயாணம் செய்வது சரியல்ல. உலகத்தில் 3 மஸ்ஜிதுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்து மேற்கொண்டு அந்த பள்ளியில் போய் தொழுவது சிறப்புக்குரிய காரியம், அதில் அதிகமாக நன்மை கிடைக்கும் என்று 3 மஸ்ஜிதுகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஒன்றாவது புனிதமான காபா ஷரீஃப். காபத்துல்லாவுக்கு நாம் பிரயாணத்தை பணத்தை செலவு செய்து பல சிரமங்களை மேற்கொண்டு அந்த பள்ளியை போய் தொழுகிறோம். அங்கே தொழுவதினால் பல ஆயிரம் நன்மைகள் நமக்கு அங்கே தரப்படுகிறது. ஒரு நேரம் தொழுதால் 1,00,000 நன்மை காபத்துல்லாவில் நமக்கு அல்லாஹு தஆலா தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக பைத்துல் முகத்தஸ், இன்றைக்கு ஜெருசலம் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் ஆரம்பமாக காபத்துல்லாவாக திகழ்ந்த அந்த பைத்துல் முகத்தஸை தொழுவதும் அதிகமாக நன்மைகளை ஈட்டித்தரும் பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக இப்பொழுது நாம் அங்கே செல்வதில்லை, அது தனியாக ஒரு டூர் என்று ஏற்பாடு செய்திருப்பார்கள், அப்பொழுது அங்கே சென்று கொள்ளலாம். காபத்துல்லாவுக்கு அடுத்து பைத்துல் முகத்தஸுக்கு பிறகு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் என்னுடைய இந்த பள்ளிவாசல் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியை பெருமானார் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லாமே அல்லாஹுடைய வீடுதான், வன்னல் மசாஜித லில்லாஹ், எல்லாமே அல்லாஹுடைய வீடுதான். எல்லா வீடுகளிலும் இந்த 3 வீடுகள் 3 பள்ளிவாசல்கள் சிறந்தது. முதலில் காபத்துல்லா, காபத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக பைத்துல் முகத்தஸ், அடுத்தது என்னுடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு தான் இப்பொழுது மதீனா நகர் செல்லக்கூடிய அனைவரும் அந்த மஸ்ஜிதுன் நபவியில் போய் தொழுகை முடித்து அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்குத்தான் அழைத்து செல்லப்படுகிறோம். எனவே இந்த பயணம், இந்த மஸ்ஜிதுன் நபவிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஏனைய மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை காட்டிலும் மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு நேரம் நாம் தொழுவது, அது ஒரு நேரம் தொழுதால் 1000 நன்மைகள், 1000 நேரம் தொழுகைத்துடைய நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற இடத்தில் ஒரு குர்ஆன் ஹத்தம், ஒரு குர்ஆன் ஷரீஃப் நாம் ஓதி முடித்தால், இதே ஒரு குர்ஆன் ஷரீஃபை மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்து நாம் ஒரு குர்ஆன் ஓதி முடித்தால் 1000 குர்ஆன் ஓதிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நீங்கள் அநேகமாக உங்களுக்கு 8 நாட்கள் அல்லது 9 நாட்கள் மதீனாவில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 40 வக்து நேரம், 40 வக்து தொழுகை அங்க மஸ்ஜிதுன் நபவியில் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும், அல்லது ஒரு நாள் உங்களுக்கு தாமதமாக கூட ஆகலாம். அருமையான ஹாஜிமார்களே,
மதீனாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த எல்லா நாட்களும் 5 நேரம் தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவில் நாம் பங்கு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை முதலில் ஹாஜிமார்கள் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த குறிப்பிடப்பட்ட தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா நாட்களிலும் மஸ்ஜிது நபவியில் போய் தக்பீர் தஹரீமா இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதே நாம் அந்த தொழுகையில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொழுகையெல்லாம் முடிந்த நேரம் அதிகமாக மஸ்ஜிது நபவியில் நாம் தங்கி இபாதத்துகள் செய்து கொள்ள வேண்டும். காபத்துல்லாவின் மக்கமா நகரில் இருக்கிறோம் என்று சொன்னால் காபத்துல்லாவிலே பல அமல்கள் நாம் செய்கிறோம். நாம் உம்ரா மேற்கொள்கிறோம், தவாஃபுகள் செய்கிறோம், தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் பல அமல்கள் கொண்டதுதான் காபத்துல்லா என்பது. ஆனால் மஸ்ஜிது நபவியில் எந்த விதமான கூடுதலான எந்த இபாதத்துகளும் இல்லை. அங்கே தவாஃப் என்பதோ தொங்கோட்டம் என்பதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே நாம் செய்ய வேண்டியது 5 கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டியது, முன்பின் சுன்னத்துகள் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக நாம் தொழுது கொள்ள வேண்டியது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மஸ்ஜிது நபியில் அமர்ந்து குர்ஆன் ஷரீஃபை திக்ர்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டியது, எல்லாவற்றிற்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய கபருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அவர்களுக்கு நாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று அதிகமாக சலாத்தையும் சலாமையும் நேரடியாக பெருமானாருக்கு முன்னால் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். இன்றைக்கு நாம் எழுகிறோம், இன்றைக்கு ஒரு நேரம் 5 நேரம் பள்ளிக்கு போகிறோம், தொழுகை முடிக்கிறோம், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரு அந்த நேர் வாசலில் நாம் நுழைந்தவர்களாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக நாம் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபருக்கு பக்கத்தில் நின்று துஆ செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் அங்கே நம்மை நிற்க விட மாட்டார்கள், சீக்கிரம் நம்மை துரத்தி விடுவார்கள். அடுத்தவர்கள் வர வேண்டும், போங்கள் என்று வேகமாக அங்கே அமர்த்தப்பட்டிருக்கின்றவர்கள் மூலமாக நாம் வெளியேற்றப்படுவோம். நாம் ஏதாவது ஒரு மூலையில் நின்று கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு பக்கத்தில் நின்று நம்முடைய நாட்டங்களை தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். துஆவெல்லாம் செய்யும் போது யா அல்லாஹ், நான் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எங்கிருந்து நான் கேட்கிறேன்? ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஆகிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கபருக்கு பக்கத்தில் நின்று நான் கேட்கிறேன், என் துஆவை நீ கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி நாம் துஆ செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்று பக்கத்தில் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சற்று தள்ளி கொஞ்சம் பக்கத்திலே சய்யிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபிகளாருக்கு நாம் எப்படி சலாம் சொல்லுகிறோமோ அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று நாம் அவர்களுக்கும் சலாம் சொல்லுகிறோம். சற்று தள்ளி வந்தவர்களாக சய்யிதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நம்முடைய சலாமை நாம் எட்டி வைக்கிறோம். அல்லாஹ் இந்த 8 நாட்கள் அல்லது 9 நாட்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால், மஸ்ஜிது நபவியில் நாம் தொழுகை முடிப்பதோடு அதிகமாக நபிகளாருக்கும் அருமை தோழர்களுக்கும் நாம் அதிகமாக சலாம் நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. நாம் இந்த ஊர்ல உட்கார்ந்து கொண்டு நாம் எங்கெல்லாம் உட்கார்ந்து நாம் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம், தொழுகையில் கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது என் சலாம் உண்டாகட்டும் தொழுகையில் நாம் அத்தஹியாத்தில் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் விட ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு மிக சமீபத்தில், சொல்ல போனால் ஒரு 2 அடி தூரத்தில் பெருமானாருக்கு பக்கத்தில் போய் இன்று சலாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் ஹாஜிமார்களுக்கு கிடைக்கிறது. பெண்களை பொறுத்தவரை எல்லா நேரத்திலும் அங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பெண்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தருவார்கள். சுமாராக தினசரி இஷா தொழுகைக்கு பிறகு பெண்கள் ஜியாரத்து செய்வதற்காக நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்தில் மட்டும் எந்த ஆண்களும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார். அந்த இடத்திலே பெண்கள் மட்டும் தாராளமாக போய் அவர்கள் ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த அரசாங்கம் செய்து தந்திருக்கிறார்கள். எனவே பெண்களும் அங்கே தங்கியிருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் எல்லா நாட்களிலும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு போய் சலாம் சொல்லி அங்கே துஆ செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சலாம் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் என் அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் எங்கெல்லாமோ துஆ கேட்டிருக்கிறோம். அந்த துஆ கபூல் ஆகியிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மிக மிக சமீபத்தில் போய் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதெல்லாம் நம்முடைய நாட்டங்கள் ஹலாலான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூலாக்குவான் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். ஹாஜிமார்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அங்கே கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் நபவியில் குறிப்பிடப்பட்ட அந்த இடம் ஒரு சிறப்புக்குரிய இடம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மா பைன பைத்தி வ மிம்பரி, என் வீட்டுக்கும் என்னுடைய இந்த மிம்பருக்கு மத்தியில் உண்டான இடம் ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் சொர்க்கம் போய்தான் சொர்க்கத்துடைய துண்டை பார்க்க முடியும் என்பதல்ல, அந்த சொர்க்கத்தின் ஒரு சின்ன பகுதி இந்த பூமியில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டிய ஒரே இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் சற்று தள்ளி ஒரு பச்சை கம்பளம் ஒன்று விரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் பெருமானாருடைய வீட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபா பிரசங்கம் செய்த அந்த மிம்பருக்கும் மத்தியில் உண்டான இடம் என்பதை பெருமானாரை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த இடம் என்பது சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்கிற காரணத்தினால் அந்த இடத்தில் எப்பொழுதுமே 24 மணி நேரம், அதாவது இரவு நேரத்தில் போட்டி விடுவார்கள். மற்ற நேரத்தில் பார்த்தீர்களேயானால் ஹாஜிமார்கள், திரளான ஹாஜிமார் அங்கே போய் தொழுது கொண்டே இருப்பார்கள், அமர்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம்னா, இந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி. சொர்க்கத்தின் ஒரு பகுதினா என்ன அப்படிங்கிறதுக்கு இருவேறு கருத்துக்கள் சொல்வார்கள். ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த இடத்தில் நாம் தொழுவதோ இபாதத்துகள் மேற்கொள்வதோ சொர்க்கத்தில் இபாதத்து செய்வதற்கு சமம் என்கிற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்று பெருமானார் சுட்டி காட்டினார்கள். அதற்கு ஒரு காரணம் என்ன, ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் நாம் தொழுவது சொர்க்கத்தில் தொழுவதற்கு சமமானது. அந்த இடத்தில் நாம் குர்ஆன் ஓதுவது சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு சமம் என்கிற ஒரு அர்த்தத்தையும் சொல்லி தருகிறார்கள். இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த புனிதமான இடத்தில் எவர் இபாதத்துகள் செய்வார்களோ, அந்த இடத்தில் எவர் துஆ செய்வார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சுவனத்தை தருவான், சொர்க்கத்தை தருவான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது சொர்க்கத்தின் ஒரு பகுதி, ஒரு துண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஹாஜிமார்கள், உங்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்தில் போய் அமர்ந்து முடிந்தவரை நம்முடைய துஆக்கள், நம்முடைய நஃபிலான தொழுகைகள், ஃபரலான தொழுகைகள், விக்ருகள் அதிகமாக இடத்தில் அமர்ந்து ஓதக்கூடிய இபாத் செய்யக்கூடிய ஒரு நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் நான் சொல்லிக் கொள்கிறேன், அங்கே போய் எனக்குத்தான் இந்த இடம் சொந்தம், வேற யாருக்கும் நான் தரமாட்டேன்னு சொல்லி மணிக்கணக்கே அங்கே உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்தவர்களுக்கு அந்த இடத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாமே உம்ராவுக்கு இப்பொழுது செல்லும் போது அப்படித்தான், தேடி தேடி பார்த்தால் இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. யார் பார்த்தாலும் குர்ஆனை விரிச்சுக்கிட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது நமக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கு சொந்தம்னா நம்ம அங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது. இந்த இடத்தில் தொழுவது ஒரு பரக்கத்திற்குரியது, சிறப்புக்குரியது என்று சொன்னால், யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகென்று சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு அதை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நான் கூட இப்பொழுது உமரா போன போது வாய்ப்பு கிடைக்காமல் ஒருத்தரை கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்று வேண்டிக் கொண்டேன். அவர் ஒரு காலை மட்டும் ஒதுக்கி சுருக்கி கொண்டார். 2 ரக்காத்துகள் முடிந்தவரை தொழுது விட்டு அவருக்கு சுக்ரியா சொல்லிவிட்டு வேகமாக வந்து விட்டேன். என்ன நினைக்கிறார்கள்னா, இந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்துட்டு நானே தான் உட்காரும், வேறு யாருக்கு இடம் கொடுக்கும் அப்படிலாம் நாம் நினைக்க கூடாது. நம்மால் முடிந்த இபாதத்துகள் செய்து விட்டு இடத்தை காலி செய்து மற்ற இடத்தில் வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டியதுதான். நாம் மற்றவர்களும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக நாம் அதை ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும், சொர்க்கத்துடைய ஒரு துண்டு, ஒரு பகுதியில் நீங்கள் தொழக்கூடிய இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் மதீனா நகரில் ஜியாரத்து நபியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பது ஹாஜிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. எனவே அதையும் நாம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மஸ்ஜிது நபவியில் நாம்
ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே தங்கி இருக்கக்கூடிய நாளில் குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஒரு குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அங்கே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓத வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குர்ஆன் ஹத்தம் பண்ணணும் அப்படிங்கிற நியத் செல்லுகின்றவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். பல பேர் அங்கே உட்கார்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய அந்த மஸ்ஜிது நபவியில் போய் ஒரு குர்ஆன் ஹத்தம் செய்வது என்பது 1000 குர்ஆன் ஹத்தம் செய்வதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அது போக மஸ்ஜிது நபவிக்கு சற்று தொலைவில் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஜன்னத்துல் பக்கி என்கிற கபரஸ்தான் இருக்கிறது. அந்த ஜன்னத்துல் பக்கி என்கிற கபரஸ்தானில் 1000 சஹாபிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினின் பல பேர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பிரசித்தி பெற்ற சஹாபிகள் பல பேர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த கபரஸ்தானுக்குள்ளே செல்லுங்கள். அங்கே சஹாபிகளுக்கு சலாம் சொல்லுங்கள். அவர்களுக்கு அவனுடைய ஈசால் சவாபு துவா ஓதுங்கள். உங்களுக்கு குர்ஆனில் எந்த வசனம் ஓத தெரியுமோ அந்த வசனத்தை ஓதி அந்த சஹாபிகளுக்கு அவனுடைய ஈசால் சவாப் என்கிற துவாவை நாம் அவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். அங்கேயும் நம்முடைய துவாக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இந்த நல்லவர்கள் நாதாக்கள் சஹாபிகளின் பரக்கத்தினால் பொருட்டினால் யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை கபூல் செய், எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றி கொடு, எங்கள் கஷ்டங்களை தீர்த்து வை என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். நல்லவர்களை முன்னிறுத்தி நல்லவர்களின் பெயரை சொல்லும் போது அல்லாஹுடைய மனம் குளிருகிறது. அல்லாஹ் அந்த துவாவை சீக்கிரமாக கபூல் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இது யார் கற்றுத்தந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகள் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து துவா செய்தார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். யா அல்லாஹ், நான் செய்த இந்த பிழையை, நான் கேட்கக்கூடிய இந்த துவாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹக்கி முஹம்மதுடைய பரக்கத்தினால் நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு துவா செய்யும் போது அல்லாஹ் கேட்டான் ஆதமை பார்த்து, ஆதமே, இந்த முஹம்மதுங்கிற பெயரை சொல்லுகிறாய், எங்கிருந்து நீ பார்த்தாய்? யார் உனக்கு இது கற்றுக் கொடுத்தது என்று அல்லாஹ் கேட்கும் போது ஆதம் நபி சுட்டி காட்டினார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ களிமண்ணால் என்னை படைத்து எனக்கு ரூஹை கொடுத்து நான் முதலில் கண் விழித்து பார்த்தபோது என்னுடைய பார்வை உன்னுடைய அரிஷின் மீதுதான் பட்டது. அந்த அரிஷுடைய தலைவாசலில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்கிற ஒரு வாசகத்தை நான் பார்த்தேன். அப்பொழுதே நான் விளங்கிக் கொண்டேன், உன்னுடைய பெயரோடு ஒரு மனிதருடைய பெயர் சேர்த்தப்பட வேண்டுமானால் அவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது, அவர் சிறப்புக்குரியவர், கண்ணியத்திற்குரியவர் என்பது எனக்கு அன்றைக்கு புரிந்தது. எனவே தான் நான் கேட்டேன், இந்த துவாவை நீ கபூல் செய்வாயாக என்று அவர்கள் வேண்டிக் கொள்ள அல்லாஹு தஆலா ஆதம் நபியுடைய துவாவை கபூல் செய்தான் என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தஃப்சீர் இப்னு கஸீரில் இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். தஃப்சீர் இப்னு கஸீர் என்பது அரபியிலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினால் நான் கேட்கிறேன் என்று துவா செய்ய அல்லாஹ் தஆலா அதை துவா கபூலாக்கி தந்திருக்கிறான் என்று அந்த ஆசிரியரை குறிப்பிடுகிறார்கள். பல தஃப்சீர்களிலும் வருகிறது, இந்த தஃப்சீரிலும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினால், அருமை சஹாபிகளின் பரக்கத்தினால், நல்லவர்களின் பரக்கத்தினால் நம்முடைய துவாவை கபூல் செய்வதற்காக வேண்டி, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, மஸ்ஜிது நபவியில் போய் துவா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இது மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டியது. அந்த மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்து இருக்கும் போதும், அங்கே நடக்கும் போதும், செல்லும் போதும், பேசும் போதும் ரொம்ப கண்ணியமான முறையில் உங்கள் நடைமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கால் சப்தத்தை வெளிப்படுத்தும் முகமாக செல்லக்கூடாது. நிறைய ஹாஜிமார்களை பார்க்கிறோம், அவர்கள் செருப்பை கலட்டுவார்கள், ஒரு இடத்தில் மேலே வைத்துக் கொண்டு பள்ளிக்குள் போய்விடுவார்கள். பள்ளி விட்டு வெளியில் வந்து செருப்பை எடுத்து டமார் என்று கீழே போடுவார்கள். அப்படி போடலாமா? எங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது, எந்த ஊரிலும் போடக்கூடாது. செருப்பை கீழே வைக்கும் போது குனிந்து கொண்டுதான் மெல்லதான் செருப்பை வைக்க வேண்டும். அப்படியே நின்று கொண்டு செருப்பை டமார் என்று இந்த பூமியில் போடும்போது அது ஒரு வகையில் பூமியை நாம் கேவலப்படுத்துவது என்பது ஒரு புறமாக இருந்தாலும்,
மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் போய் நாம் அந்த செருப்பை கீழே போடும்போது அது யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பதை நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்முடைய முன்னோர்கள், சஹாபிகள், இமாம்கள் எல்லாம் காலடி சப்தத்தை விட்டு வேகமாக நடக்க மாட்டார்கள். இன்னும் பல பெரியார்கள் செருப்பு கூட அணியாமல் மதீனா நகரில் அவர்கள் சுற்றி இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் நான் செருப்பணிந்து நடக்க மாட்டேன் என்று பல பெரியார்கள், முன்னோர்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரில் நம்முடைய காலடி சப்தத்தை வெளிப்படுத்தியோ செருப்பை வேகமாக பூமி மீது போடுவதோ ஒரு அவமரியாதையான செயலாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள். நான் அப்படியெல்லாம் நீங்கள் மதீனாவில் செருப்பு அணிய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. செருப்பு அணியுங்கள், இருந்தாலும் அது யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பதை சற்று நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யதார்த்தமாக பள்ளிக்கு வருகிறார்கள். 2 இளைஞர்கள் பள்ளிவாசலில், எந்த பள்ளிவாசலில்? பெருமானார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிது நபையில் உட்கார்ந்து கொண்டு சப்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு அருகில் இருந்த ஒரு தோழரை அந்த 2 பேரை போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த தோழர் போய் கூப்பிட்டார்கள். உங்க 2 பேர்த்தையும் உமர் அவர்கள் அழைக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த 2 வாலிபர்களும் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உங்களை பார்த்தால் புதிய மனிதர்களாக, புதிய இளைஞர்களாக எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டபோது இன்ன ஊரிலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கோபமுற்றவர்களாக சொன்னார்கள், நீங்கள் வெளியூர்காரராக இருப்பதால் உங்களை சும்மா விடுகிறேன், இந்த ஊர்க்காரராக இருந்தால் இந்த சாட்டை கொண்டே உங்களை நான் அடித்திருப்பேன். இளைஞர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், எங்களையே நீங்கள் சாட்டையில் அடிக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு சப்தம் போட்டா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லையா, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி? அல்லாஹ்வுடைய ரசூல் சபையிலே ரசூலுடைய குரலை விட உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் ரசூலுடைய சபையிலே எந்த சஹாபிகள் உட்கார்ந்து பேசினாலும் சப்தம் போட்டு பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். அப்படி நீங்கள் சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா அன்தஹபத் அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணா போகிறோம், அல்லாஹ் தடை விதித்திருக்கிறானே. அப்படிப்பட்ட மாமனிதர் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு சப்தம் போட்டால் நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களை சும்மா விட மாட்டேன், வெளியூர்காரராக இருந்ததால் உங்களை சும்மா விடுகிறேன், போய் விடுங்கள் என்று மன்னித்து விட்டார்கள். சரித்திரத்தில் பார்க்கிறோம். எனவே நீங்கள் மதீனாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் எந்த பேச்சுக்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த பேச்சை நிதானமாக, கண்ணியமாக நீங்கள் பேசுங்கள். சண்டையிட்டு நீங்கள் பேசாதீர்கள், அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அந்த இடத்திற்கு போனாலே உங்களுக்கு ஒரு பயமும் ஒரு கண்ணியமும் தானாக ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். நான் கடந்த முறை உம்ராவுக்கு போன போது பார்த்தேன், இரவு நேரத்தில் பெண்களுக்கு அந்த நேரத்தை குறிப்பிடுவார்கள். அந்த வாசல் திறக்கும் போது ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியில் நிற்பார்கள். திறந்த உடனே சீக்கிரம் போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கதவு திறந்த உடனே பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடித்துக் கொண்டு தரதரா என்று ஓடி போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பாத செயல். பள்ளிவாசலுக்குள் ஓடி வரக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அமைதியாக, கண்ணியமாக நடக்க வேண்டும். எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் ஜியாரத்து செய்யலாம். அதனால் முண்டி அடித்துக் கொண்டு அவர்களை தள்ளி இவர்களை தள்ளி கொண்டுதான் போக வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் கூட ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்கள் ஓட வேண்டிய இடத்துல ஓடித்தான் ஆகணும். எந்த இடத்திலும் பெண்கள் ஓடக்கூடாது. பெண்களுக்கு கண்ணியம், நாணம் என்பது எல்லா இடத்திலும் அவசியமாக இருக்கிறது. ஒரு பஸ்ஸை பிடிப்பதாக இருந்தால் ஆண்கள் ஓடுற மாதிரி நீங்க ஓடக்கூடாது. அந்த இடத்திலும் கூட ஒரு கண்ணியம், ஒழுக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் மஸ்ஜிது நபவியில் தடதடா என்று ஓடிப்போய் அந்த முதல் இடத்தில் போய் பிடிக்கணும் என்று ஓடி போவதும் சரியல்ல என்பதை பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் சின்னஞ்சிறு நிறைய அமல்கள், அதே சமயத்தில் நன்மை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நிறைய அமல்கள் இந்த ஜியாரத்து நபியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. முந்தியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இதே நம்முடைய மௌலானா ரஃபியுத்தீன் ஹஜரத் அவர்களோடு 1997 வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போன போதெல்லாம் அந்த அந்த முக்கியமான இடங்களில் வைத்திருப்பார்கள். என்ன வைத்திருப்பார்கள்? லா தஷ்ரபு துகான், யாரும் பீடி குடிக்காதீர்கள். அரபியில் போட்டிருப்பார்கள், லா தஷ்ரபு துகான், துகானே பீடி குடிக்காதீங்க. ஏன்னா நீ இருப்பது ஃபைன்னக ஃபீ பலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இப்பொழுது இருப்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஊரில் நீ இருக்கிறாய்.
அல்லாஹ்வுடைய ரசூலில் ஊரில் இருந்து கொண்டு நீ பீடி குடிக்காதன்னு சொல்லி போர்டெல்லாம் பல இடங்களில் முன்பு போட்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த போர்டுகள் அந்த போர்டுகள் கூட இப்பொழுது காணவில்லை. அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மால் வாயில சிகரெட் வச்சு பீடி குடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே உலாவிட்டு இருப்பார்கள். இதை நினைவுபடுத்துவதற்காண்டி அப்பொழுது அந்த பலகை வைக்கப்பட்டிருந்தது. ஏன்பா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஊரில் இருந்து கொண்டு பீடி குடிக்கிறாயா அப்படின்னு சொல்லி அங்கே எழுத போடப்பட்டிருந்தது. எனவே புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களும் கூட நாம் யாருடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், யாருக்கு பக்கத்திலே இருக்கிறோம், நாம் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு, அல்லாஹ்வுடைய ரசூலே என்னுடைய சலாத்தை நான் எத்தி வைக்கிறேன், என்னுடைய சலாமை எத்தி வைக்கிறேன் என்று சொல்லும் போது நாம் இந்த கண்களை கொண்டு அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களாக இருந்தாலும், உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். இதுதான் நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. அவங்க என்னமோ மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் என்றெல்லாம் பேசக்கூடாது, வாய்க்கிலேயே பேசக்கூடாது. அப்படி மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டிருந்தால் நாம் எதுக்கு அங்க ஜியாரத்துக்கு போறோம்? நாம் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர்களை பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அப்போ கண்ணியமாக ஒழுக்கத்தோடு பேணுதலோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். எப்படி காபத்துல்லாவில் தவாஃப் செய்யும் போதும் இபாதத்துகள் செய்யும் போதும் ஒழுக்கமாக கண்ணியமாக நாம் இருக்கிறோமோ, அதே ஒழுக்கம் கண்ணியம் என்பதும் மஸ்ஜிது நபவியிலும் நாம் கண்டிப்பாக பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வெள்ளை ஆடை ரொம்ப பிரியமானது. என்னுடைய எல்லா ஆடைகளும் சிறந்ததுதான், ஆனால் வெள்ளை ஆடை ரொம்ப சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க மஸ்ஜிது நபவிக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் ஜியாரத்து செய்யும் போது முடிந்தால் வெள்ளை ஆடை இல்ல ஒரு புது செட்டை வாங்கி வச்சாலும் பரவாயில்ல, புது ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடித்தமானதான் அந்த ஆடை உடுத்தி கொண்டு நீங்கள் போவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப விருப்பமானது. அதெல்லாம் வாங்க காசு இல்லை, பரவாயில்லை, எந்த ஆடையாக இருந்தாலும் வெள்ளை ஆடை உடுத்துவதை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப விரும்பி இருக்கிறார்கள். ஹாஜிமார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் இதுவரைக்கும் 1400 வருஷங்களுக்கு முன்னால் நேரில் பார்க்கப்பட்ட பெருமானாரை இப்பொழுது ஜியாரத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோமே, அந்த வாய்ப்பை கிடைத்த ஹாஜிமார்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் பணிவாக நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இந்த பாவிக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். நாங்கள் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறோம், நிறைய பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம், நிறைய பொய் பேசி கொண்டிருக்கிறோம், நிறைய பேர்த்த வீணா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், தேவையில்லாமல் கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நன்மைகளை விட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் இந்த அடியானுக்கு அவனை துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, என் வாழ்க்கை இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் சிறந்த மனிதனாக வருவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் துஆ செய்யுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் துஆ செய்யுங்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு நீங்கள் எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று நீங்கள் வேண்டுங்கள். அவரிடத்தில் கோரிக்கை வையுங்கள். அவர்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அந்த துஆ நமக்கு கிடைத்து விட்டால், அந்த துஆ அல்லாஹ் கபூல் ஆக்கிவிட்டால், இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜிக்கு போய் ஊருக்கு வந்ததற்கு பிறகும் நாம் நல்ல மனிதர்களாக, சிறந்த பெண்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, அதே மாதிரி கண்ணியவான்களாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அந்த துஆவை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் துஆ செய்து, நீங்க ஹஜ்ஜிக்கு போறோம், ஒவ்வொருத்தரையும் உங்க சொந்த பந்தம் யார் யாரெல்லாம் பார்த்து ஹஜ்ஜிக்கு போகிறோம் என்று நீங்கள் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க மதீனாவுக்கு போகும்போது என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள், என்னுடைய சலாமையும் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டுதல் வைப்பார்கள். நீங்க அங்க போய் எத்தனை பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்களோ அத்தனை பேர் இந்த கோரிக்கை வைத்திருப்பார்கள். அங்கே இருந்து ஒவ்வொருத்தர் பேரா உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்துல் காதரை சொன்னாரு, அபூபக்கர் சொன்னாரு, இஸ்மாயில் சொன்னாரு, ஆயிஷா சொல்லுச்சு, ஒவ்வொரு பேரா நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய சலாத்தையும் சலாமையும் உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். உங்களுக்கு என் மூலமாக யாரெல்லாம் சலாம் சொன்னார்களோ அந்த சலாமையும் நான் எத்தி வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரசூலே என்று நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் பொறுப்பு நீங்கி போய்விடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரா நீங்க அங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. கூட்டம் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை தள்ளிவிட்டு கொண்டே இருப்பார்கள். நீங்கள் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டியது, என் சலாத்தும் என்னுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும், என் மூலமாக உங்களுக்கு யாரெல்லாம் ஊரிலே எங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார்களோ அவர்கள் சலாமை நான் எத்தி வைக்கிறேன் என்று சொல்லி முடித்து விட்டால் உங்களுடைய பொறுப்பு நீங்கி போகும். உங்களுக்கு இப்படி என் சார்பாக நான் வேண்டுதல் வைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் நீங்கள் சலாம் சொல்லும் போது இந்த அடியான் எங்களுடைய, நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களின் சலாத்தையும் சலாமையும் நீங்கள் எத்தி வையுங்கள், அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மிளிரும்,
வாழ்க்கை சந்தோஷம் அடையும். எங்களுக்கும் ஹஜ்ஜி உம்ரா மீண்டும் மீண்டும் குடும்பத்தோடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்கிற ஒரு சுயநலத்தோடு உங்களிடத்தில் நான் வேண்டுதல் வைக்கிறேன். ஹாஜிமார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். கோடிக்கணக்கான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த பூமியில், இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை மாத்திரம் பொறுக்கெடுத்து ஹஜ்ஜிக்கு அனுப்பி ஜியாரத்து செய்யும்படி அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாமல் அதை பக்குவமாக கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அங்கே எப்படி நீங்கள் கண்ணியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி ஊருக்கு வந்ததற்கு பிறகும் நம்மிடத்தில் கண்ணியமும் ஒழுக்கமும் பேணுதலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்பதாக ரொம்ப கோபக்காரராக இருந்தார், ரொம்ப அனாவசியமாக பேசக்கூடிய, எடுத்ததற்கெல்லாம் சண்டை போடக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஹஜ்ஜிக்கு போய் வந்ததற்கு பிறகு அவர் அப்படியே மாறி போய்விட்டார் என்று பார்க்கும்போது அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை உம்ராவை கபூல் செய்து விட்டான் போல் தெரிகிறது. அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் பேணுதல் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, வல்ல நாயன் நாம் பேசியபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. நமக்கு பிறகு நம்முடைய மௌலானா ரஃபியுத்தீன் ஹசரத் அவர்கள் ஹஜ் உம்ராவை பற்றி நிறைய பேச வேண்டி இருப்பதால் என் உரை இதோடு நான் முடித்துக்கொண்டு, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய, பெருமானாரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நமக்கு தந்தருள்வானாக. அதனுடைய நன்மைகளை ஈருலகத்தில் நமக்கு தந்தருள்வானாக. நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் என்னும் தூய எண்ணத்தை ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்று துஆ செய்து என் உரையை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.